சார் ரெடி. நானும் ரெடி. எல்லாம் ரெடியா? ஓகே. ஹெல்மெட்டை கொடு. ஃபர்ஸ்ட் மூவ் ஆக்சிலரேட்டர் ரைஸ் பண்ணி ஒரு ஜம்பிங் கியூ கொடுத்தா போதும். ஓகே சார். பாத்து ரெடியா? ரெடி சார். டைட் க்ளோஸ். ஏய் கிளாப். என்ன ட்ரெஸ் போட்டுக்கிற அந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல? ஆமாம்மா. போச்சு மூதேவி, நீ இங்கே இருக்க போயா. ஹலோ விஜய், தூள் கிளப்பிட்டேன். முதல்ல அந்த பொண்ணை கவனிச்சு. என்னமாச்சு? உதயா, புத்தி கட்ட மகாமுறையா, எங்கடா போன? டேய் டாக்டர், என் பேத்திக்கு ஒன்னும் ஆபத்து இல்லைங்களா? ஒண்ணும் இல்லைங்க. நம்ம பையன் விஜய்க்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டுச்சுங்கிற ஷாக்ல மயங்கி விழுந்துட்டாங்க, அவ்வளவுதான். அவனை வர சொல்லி ஆள் அனுப்பி இருக்க. அவனை பார்த்தாங்கன்னா அப்புறம் நிம்மதியா இருப்பாங்க. தாத்தா, அவருக்கு ரத்தம் இப்ப எப்படி இருக்கு? ஹலோ, எனக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. ஐ அம் ஃபைன். ஆமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? அந்த ரத்தம் இது சினிமா ரத்தம், அதாவது சிகப்பு கலர் தண்ணி. அப்போ அது உண்மை இல்லையா? சினிமாவில் நீங்க பாக்குற ரொம்ப விஷயங்கள் உண்மையானதே இல்ல. சினிமாவில மோட்டார் சைக்கிள் ஹீரோ குதிக்கிறது, குதிச்ச ஹீரோ ரவுடிங்களை அடிக்கிறது, இப்படிப்பட்ட சண்டைகள் அந்த ஹீரோக்கள் செய்யறது மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஆனா படத்துல அந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் செய்யறது நம்ம விஜய் மாதிரி உள்ள ஆளுங்க தான். ஆனா மக்கள் மத்தியில புகழோட பணம் சம்பாதிக்கிற அந்த ஹீரோங்க. இவன் மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லைன்னா அந்த ஹீரோ ஹீரோயினோட மரத்தடி பூஞ்செடி கிட்ட சுத்திக்கிட்டு பாட்டு பாடிட்டு அலைய வேண்டியதுதான். புகழ்ந்தது போதுண்டா, நான் போயிட்டு வரேன்.